ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், லாஸ்ட் வீக் அதாவது நேற்று ரிலீஸ் ஆன விஜய் டிவி சீரியல்ஸுடைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து முதலிடத்தில் நான் சொல்கிறது வந்து அர்பன் ரேட்டிங்ஸ். தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்க ஆசை இருக்காங்க 10.2 ரேட்டிங். செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் 7.9. தேர்ட் பொசிஷனில் பாண்டியன்ஸ் 2 சீசன் 2 7.4. ஃபோர்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல் இப்போ 9:30க்கு மூவ் ஆகியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு 6.3. ஃபிஃப்த் பொசிஷனில் ஆக கல்யாணம் சீரியல் 5.6. சிக்ஸ்த் பொசிஷனில் ஐயனார் துணை சீரியல் 5.2 நியூ லான்ச். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். செவன்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 4.6. 8th பொசிஷன்ல சிந்து பைரவி 3.4, பெரிய டவுன் பேசுறேன். ஸோ 9th பொசிஷன்ல பொன்னி சீரியல் 3.1. 10th பொசிஷன்ல நீ நான் காதல் சீரியல் 3 ரேட்டிங்ஸ். 11th பொசிஷன்ல தங்கமகள் சீரியல் 2.7. 12th கண்மணி அன்புடன் 2.6. 13th பொசிஷன் சக்திவேல் சீரியல் 2.4. 14th பொசிஷன்ல பனிவிழும் மலர்வனம் 2.1. 15th பொசிஷன்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி 1.9. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கு ஒரு பெரிய டேஞ்சரஸ் பொசிஷன். அதே போல பனிவிழும் மலர்வனம் சொல்லி ஆகணும். ஸோ இதில் முக்கியமான பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன மருமகள் சீரியல் இஸ் பேக் டு 9:30 இல்லையா, ஸோ 6.3 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த டைம் கொடுத்தாலும் என்னோட ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன்ற மாதிரி அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் திட்டி தீத்தாலுமே, ஒரு பக்கம் நிறைய ஒரு ஆன்லைன் ஆடியன்ஸ் இல்லைனாலுமே அந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ஐயனார் துணை சீரியல். ஸோ நியூ லான்ச் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த 7 o'clock ஒரு நியூ லான்ச் சீரியல் 5.2. ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க மகாநதி வந்து ஒரு சின்ன டவுன் கொடுத்துருந்தாலுமே கூட இவங்க இந்த இடத்துல 5.2 மெயின்டைன் பண்ணது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதா. எனக்கு பர்சனலாக அந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அதுதான் டிஆர்பிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. உண்மையிலேயே சந்தோஷம் ஃபார் ஐயனார் துணை டீம். அடுத்ததான் வந்துட்டு மகாநதி ஹை வோல்டேஜ் ட்ராக்ல பெரிய கை கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. ஸோ பற்றி செப்பரேட் வீடியோவை பேசி ட்ரெண்டி டாக்கீஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்க. ஸோ 8th பொசிஷனில் சிந்து பைரவி இருக்காங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு 4.5 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு 1+ ரேட்டிங்ஸ் அப்படியே டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே போல் என்டையர் நான் பிரைம் டைம் பேசவே வேண்டாம். ஒரு பக்கம் அவங்க 3+லேயே இருக்காங்க. ஸோ பெரிய டேஞ்சரஸ் பொசிஷனில் தான் இந்த நான் பிரைம் டைம் சீரியல்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி சிறகடிக்க ஆசை ஓவராலாக 10.2 ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு 9 to 10 அந்த பேண்டில் 10+ வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் 9 to 9:30 10+ வாங்கியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் வீக் வந்துட்டு இந்த எபிசோட்லாம் வந்து ரேட்டிங் வருமா அப்படின்னு யோசிச்ச நேரத்தில் அந்த எபிசோட்லாம் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது நாங்கள் என் பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் யாரையும் டச்சே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறகடிக்க ஆசை ஒரு பக்கம் நல்லா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு ராஜா மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த டிஆர்பி பற்றின உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.